இது பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடெல்லாம் இல்லை. இப்போ அவங்களுக்கு 2026 தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும். இங்கே இந்த அரசுக்கு இருக்கிற அல்லது இந்த அரசால் மக்களுக்கு விளைந்திருக்கிற திட்டங்களை பேசுவதை விட்டு இந்த மாதிரி ஒண்ணுமில்லாத நிர்வாகத்தில் பிரச்சனைகளை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ரைட், அதுதான் அவங்க கொண்டு வராங்க. நான் என்ன கேட்குறேன் தம்பி, இந்தியாவில் என்ன ஆட்சி நடக்கிறது? இந்தியாவினுடைய உயர்ந்த ஆத்மா எது? கான்ஸ்டிடியூஷன் தானே. ரைட், அரசியலமைப்பு சட்டம் தான் இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சி. அப்போ சட்டப்படி நடக்குதான்னு பார்க்க வேண்டிய அதிகாரம் யார்கிட்ட இருக்க முடியும்? உச்சநீதிமன்றம். அவ்வளவுதானே. உச்ச நீதிமன்றம் என்னை கேள்வி கேட்க முடியாது, நீ எப்படி சொல்வ? நடப்பது சட்டத்தின் ஆட்சி தம்பி. ரைட், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் மிக தெளிவா சொல்லி இருக்கிறாரு, கான்ஸ்டிடியூஷன் தான் இந்த ஆட்சியை நடத்துகிறது, பிரதமரே கிடையாது. பிரதமர் இல்லாம கூட இங்க ஆட்சி நடக்குது. ரைட், ஸோ அரசியலமைப்பு சட்டம் தான் இங்க ஆட்சி நடத்துகிறது. அப்போ இந்த ஆட்சியில தப்பு இருக்கு, இல்ல இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு சரியா நடக்குதான்னு பாக்குற உச்ச பொறுப்பு யார்கிட்ட இருக்க முடியும்? இல்ல, பிரசிடென்ட்டுக்கே நீங்க உத்தரவிடுறீங்களா? ஆமா, விட்டுத்தானே ஆகணும், உத்தரவிட்டு தானே ஆகணும். நீங்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்கல அப்படின்னா அதை செய்ய வேண்டிய உரிமை உச்ச நீதிமன்றத்துக்கு தானே இருக்கு. நிஷிகாந்த் துபே வந்து கடுமையாக விமர்சனம் பண்றாரு. நீங்களே எல்லாத்தையும் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா நாடாளுமன்றம் எதுக்கு மூடிட்டு போயிடலாமே அப்படின்ற. நீங்க இதுவரைக்கும் 110 முறை கான்ஸ்டிடியூஷனை திருத்தி இருக்கீங்கல்ல, தலையிட்டு இருக்காது. ரைட், நான் ஒண்ணு கேட்கிறேன், இதை கேட்கிறாருல துபே, நம்ம அயோத்தி வழக்கில் 142 பயன்படுத்தினாங்களா இல்லையா? ஏன் குதிக்கல? ஏன் பூமிக்கும் வனத்துக்கும் குடிக்கிற? அப்போ உங்களுக்கு வந்து யூ ஹெயில்டு த சுப்ரீம் கோர்ட், பானலாவா புகழ்றீங்க. இப்போ உங்களுக்கு எதிராக வந்தா 142ங்கிற அதிகாரமே அவங்களுக்கு ஏன் கொடுத்துருக்கு? ஆர்டிகல் 142 என்ன சொல்லுது? கவர்னரோ மற்றவங்களோ அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க, லெஜிஸ்லேட்டிவ் இதில் இருக்கிறவங்க தவறாக பயன்படுத்தினால், செய்ய வேண்டியதை சட்டத்திற்கு புறம்பாக செய்தால் அதை சரி பண்ணுவதற்கு தானே இந்த அதிகாரம் கொடுத்துருக்கு. இது வானளாவிய அதிகாரம் தானே தம்பி. ஆர்டிகிள் 142 வானளாவிய அதிகாரம், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பேரறிவாளனை விடுவிச்சாங்கல்ல, 142 இதை முதல் முறையா பயன்படுத்துறாங்க. நீங்க முடியாதுன்னு உட்கார்ந்து இருந்ததை விடுவிச்சாங்களா இல்லையா? ரைட், அப்போ நீங்க எதை வச்சு இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? அதாவது தம்பி, இந்த 142 ஏன் பயன்படுத்த வேண்டியது வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, கவர்னர் கருணை மனு மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார், பிரசிடென்ட் கருணை மனு மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த காலதாமதத்தால் ஒவ்வொரு முறையும் அவங்க 142 பயன்படுத்த வேண்டியிருக்கு.